அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜலட்சுமி மூர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இது உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். By seeing this image, please tell me. I will give a 2 minutes time. Yes, it is related somewhat lungs. Lungs பத்தி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். Yes, very good. The topic is chronic obstructive pulmonary disease, அதாவது COPD. COPD பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க COPD போடுங்க அப்படின்ட்டு. இது வந்து கொஞ்சம் பெரிய கண்டிஷன். ஸோ 2 பார்ட்ஸா வந்துட்டு போட்டிருக்கேன், பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த டைட்டிலுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். chronic obstructive pulmonary disease. chronic அப்படின்னா வந்துட்டு prolonged, அதாவது ரொம்ப நாளா இருக்கிறது. obstructive அப்படின்னா வந்துட்டு அடைப்பு. pulmonary அப்படின்னா lungs. disease or disorder. இது வந்து COPD சொல்லுவாங்க, ஆர் chronic obstructive pulmonary disorders என்னுவாங்க, இல்லைன்னா வந்துட்டு chronic obstructive lung disease அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நிறைய நேம்ஸ் வந்துட்டு இருக்கு. இதுல வந்து ஒரு 2-3 டிசார்டர்ஸ் வந்துட்டு சேர்ந்து கண்டினியூஸா ரொம்ப நாள் வந்து அவங்களுக்கு லங்ஸ்ல ட்ரீட் பண்ணாத இருந்துச்சுன்னா இந்த டிசீஸ் வந்துட்டு வரும். ஸோ அதை தான் வந்துட்டு chronic obstructive pulmonary disease அப்படின்ட்டு சொல்றோம். டைட்டில் கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, டெஃபினிஷன் வந்து நான் இது பிரன்னர் அண்ட் சித்தார்த் புக்ல எடுத்தேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா இதனோட கேரக்டர், அதாவது COPD disease the state characterized by airflow limitation that is not fully reversible. அதாவது இந்த COPD பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லங்ஸ் வந்துட்டு என்ன, அதனோட பார்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இதுதான் வந்துட்டு ஏர்வே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏர்வே இல்லை விண்ட் பைப் எது வேணாலும் வந்துட்டு சொல்லலாம். இதுக்கு உள்ளார இருக்கிறத ஏர்வேல இருந்து 2 பார்ட்டா பிரியுது பாருங்க. இது வந்து பிராங்கை, அப்படி லெஃப்ட் பிராங்கை, ரைட் பிராங்கை. இது உள்ளார இருக்கிறது வந்து பிராங்கியோல்ஸ், அதுக்கப்புறம் ஆல்வியோலை. கிளியரா? ஓகே. இங்க ஏர் ஃப்ளோ லிமிடேஷன் அப்படின்னா வந்துட்டு இதுதான். இங்க ஏர் ஃப்ளோ வந்துட்டு ப்ராப்பரா வந்து போகாது. யூஸ்வலா நார்மல் பிரீத்திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்துட்டு இன்ஹேல் பண்றதும் கார்பன் டை ஆக்சைடை வெளியில விடுறதும் தான் நார்மல் பிரீத்திங். இவங்களுக்கு இங்க அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்களால ப்ராப்பர் ஆக்சிஜனை வந்து உள்ளார எடுக்க முடியாது. அதை தான் வந்து இங்க ஏர் ஃப்ளோ லிமிடேஷன் அப்படின்ட்டு சொல்றாங்க. தட்ஸ் நாட் ஃபுல்லி ரிவர்சபிள் அப்படின்னா வந்துட்டு ஒன்ஸ் இவங்களுக்கு இந்த டிசீஸ் வந்துருச்சு, ட்ரீட் பண்ணாத விட்டுட்டாங்க அப்படின்னா அகெயின் இந்த அப்ஸ்ட்ரக்ஷனு டிஸ்ட்ரக்ஷன் ஆகிறது எதுவுமே வந்துட்டு ரெக்கவர் வந்துட்டு ஆகி மறுபடியும் வந்து நார்மலா வந்துட்டு அவங்க ஃபுல் ஆக்சிஜன் கெப்பாசிட்டியை வந்துட்டு எடுக்க முடியாது அப்படின்றது தான் வந்துட்டு நாட் ரிவர்சபிள் அப்படின்ட்டு சொல்றாங்க. தென் இதுல வந்துட்டு என்னென்ன டிசீஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா COPD may include disease that cause airflow obstruction. எக்ஸாம்பிள் emphysema and chronic bronchitis. இந்த 2 டிசீஸும், அதாவது காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டிசார்டர் we can call it as COPD. பிஃபோர் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், bronchiectasis and ஆஸ்மா இதெல்லாம் வந்துட்டு COPDல வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ ஆஸ்மா வந்து தனி செப்பரேட் டிசீஸ் கண்டிஷனா சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு கிளியரா? நெக்ஸ்ட் இந்த டிஃபைன் வந்து நான் கூகுள்ல இருந்து எடுத்தேன். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா chronic obstruction of the flow of the air, அதாவது இங்கதான் அகைன் வந்துட்டு ஏர்வேல வந்துட்டு அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கிறதுனால which is in progressivனா வந்துட்டு இந்த அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கிறதுனால அதனோட வியாதி வந்துட்டு இன்னும் அதிகமாகுமே தவிர, அந்த டிசீஸ் வந்துட்டு இன்னும் அதிகமாகும், இன்க்ரீஸ் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது. தென் இர்ரிவர்சபிள்னா வந்துட்டு they are not going back to the normal condition. அவங்களால அகைன் வந்துட்டு நார்மல் ஆக்சிஜன் கெப்பாசிட்டியை வந்துட்டு எடுத்துட்டு வர முடியாது. அதுதான் வந்துட்டு இர்ரிவர்சபிள் சொல்றாங்க. ஒன்ஸ் வந்து டேமேஜ் ஆனதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் வந்துட்டு இந்த டெஃபினிஷன். chronic obstruction of the flow of the air through the airways out of the lungs னா airway which is present out of the lungs. இது வந்து airway வந்து lungs குள்ளார இல்ல, வெளியில தான் இருக்கு. சரிங்களா? which is progressive, அதாவது இங்க அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது வந்துட்டு அந்த டிசீஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும். அண்ட் இர்ரிவர்சபிள், தே ஆர் நாட் கம்மிங் பேக் டு த நார்மல் கண்டிஷன். அதுதான் வந்துட்டு இர்ரிவர்சபிள்.
It includes emphysema and chronic bronchitis. அதான் சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு நெக்ஸ்ட் COPD வந்து commonly coexisting disease of the lungs. The same thing, chronic bronchitis, emphysema, asthma எல்லாமே வந்துட்டு group of lung disease வந்துட்டு ட்ரீட் பண்ணாத விட்டுட்டாங்க அப்படின்னா வந்துட்டு they can go for, it leads to COPD. Definitions clear-ஆ? Okay, next இன்சிடென்ட் ரேட். இதுல இன்சிடென்ட் ரேட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப அதிகம். ஏன்னா வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இந்த COPDனால வந்துட்டு நிறைய டெத் வந்துட்டு ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இந்த நேஷனல் சென்டர் ஃபார் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது வந்து 2000ல வந்துட்டு சொல்லியிருக்காங்க 12,000 பர்சன் வந்துட்டு செத்து போயிருக்காங்க 1998ல டெத் ஆயிருக்காங்க அப்படின்னுட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல மற்ற டிசீஸை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த COPDயோட மார்டாலிட்டி ரேட் வந்துட்டு அதிகமா இருக்கு when compared to other diseases அப்படின்னுட்டு சொல்லியிருக்காங்க. தென் 1990ஸ்ல இதனோட வேர்ல்டு வைடு மார்டாலிட்டி ரேட் வந்து 6th லீடிங் காஸ் ஆஃப் சொல்லியிருக்காங்க. பட் தே ப்ரிடிக்டட் இப்போ ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க பை 2030ல வந்துட்டு 4th லீடிங் காஸ் ஆஃப் டெத் இன் COPD அப்படின்னுட்டு. ஸோ இது வந்துட்டு I have taken from the net. This is the incident rate. நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஓகே, இதுக்கு என்னெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இந்த COPD எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்மோக்கிங்ல வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவ் ஸ்மோக்கர், பாசிவ் ஸ்மோக்கர் ரெண்டு வந்துட்டு இருக்கு. சிகரெட் பிடிக்கிறவங்க கூட வந்துட்டு பக்கத்துல இருக்கவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கும் வர சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏர் பொல்யூஷன். அந்த பொல்யூட்டட் ஏரை வந்துட்டு இன்ஹேல் பண்றதுனாலையும் genetic disorder I will tell you later. Then allergens, ஏதாவது டஸ்ட் அலர்ஜி, ஸ்மோக்கு இதெல்லாம் வந்துட்டு அலர்ஜன்ஸ் இந்த காரணத்தினாலையும். தென் என்விரான்மெண்டல் பொல்யூஷன், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தென் சைனசைட்டிஸ் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு கோல்டு இருந்துகிட்டே வந்துட்டு இருக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ஈட்டியாலஜி மீன்ஸ் காசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, α1 ஆன்டிட்ரிப்சின் இது வந்துட்டு ஒன் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் விச் இஸ் செக்ரேட்டட் ஃப்ரம் த லிவர். இது லிவர்ல இருந்து செக்ரேட் ஆகுது. இதனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லங்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றது, எந்த ஒரு இன்ஃப்ளமேஷன் இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாத ப்ரொடெக்ட் பண்றது தான் இந்த α1 ஆன்டிட்ரிப்சினோட வேலை. ஜெனட்டிக்காவே வந்துட்டு இவங்களுக்கு இந்த புரோட்டீனோட செக்ரேஷன் வந்துட்டு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஈஸியா வந்துட்டு இந்த COPD டிசீஸ் அட்டாக் ஆகும் அப்படின்னுட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நார்த் அமெரிக்கால நிறைய பேருக்கு இந்த மாதிரி டிசீஸ், இந்த α1 ஆன்டிட்ரிப்சினோட செக்ரேஷன் வந்துட்டு கம்மியா இருக்கிறதுனால ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுட் அலர்ஜன் என்ன அப்படின்றது, ஒரு சில டைப் ஆஃப் ஃபுட்டெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு அதனால வந்து சளி பிடிக்கும், அதெல்லாம் வந்துட்டு ஃபுட் அலர்ஜி அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் கோல்டு, எக்ஸசைஸ் அண்ட் எமோஷனல் ஸ்ட்ரெஸ். எக்ஸசைஸ் வந்துட்டு பண்றப்ப அவங்களுக்கு ஓவர் எக்ஸாஸ்ட் ஆகும், அவங்க அந்த லங் கெப்பாசிட்டி வந்துட்டு ரீகெயின் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு காசஸ் வந்து சொல்லியிருக்காங்க. தென் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் அப்படின்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரிலாம் வந்துட்டு ஒர்க் பண்ணுறப்ப டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதெல்லாம் போயிட்டு அந்த இன்ஹேல் பண்ணுறப்ப லங்ஸை போய் டேமேஜ் பண்ணும். ஸோ தட் திஸ் ஆர் ஆல் த காசஸ் ஃபார் COPD. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நம்ம பேத்தோபிசியாலஜி போகிறதுக்கு முன்னாடி பார்ட்ஸ் ஆஃப் த லங்ஸ் வந்துட்டு பார்த்துடலாம். ஐ ஹோப் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி கிளவர் டு நோ எவ்ரி ஆர்கன்ஸ் இன் த லங்ஸ். thoracic கேவிட்டியில் என்ன ஆர்கன் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் சும்மா உங்களுக்கு ஒரு ரிமெம்பரன்ஸ்க்கு தான் போட்டிருக்கேன். இது வந்து ட்ரக்கியா, இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து பிராங்கை சொல்லுவாங்க, அதுக்குள்ளார இருக்கிறது பிராங்கியூல்ஸ், இந்த பட்ஸாக இருக்கு பாருங்க அது வந்து ஆல்வியோலை. ஸோ இதுதான் ஆல்வியோலை. உங்களுக்கு இதில் ஒரு வைவா கொஸ்டின் இருக்கு. இங்கே வந்து கேட்பாங்க வேர் இஸ் த ஆக்சிஜன், அதாவது வேர் இஸ் த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் டேக்கன் பிளேஸ் அப்படின்ட்டு கேட்பாங்க. கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து எங்க எக்ஸாக்டா நடக்குது, லங்ஸ்ல, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை தான் நீங்க சொல்லணும். ஆல்வியோலை தான் ஆன்சர். இந்த ஆல்வியோலைல தான் ஆக்சுவல் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் டேக்கன் பிளேஸ். சரிங்களா? நம்ம வாய் வழியா இருக்கிற
ஆக்சிஜன் வந்துட்டு பிராங்கியூல்ஸ் வழியா உள்ளார வந்து இந்த ஆல்வியோல ரீச் ஆயிட்டு இங்க பாருங்க ப்ளூ கலர் வெயின், ரெட் கலர் வெயின். ப்ளூ கலர் வந்து டீஆக்சிஜனேட்டட், ரெட் கலர் வெயின் வந்துட்டு ஆக்சிஜனேட்டட். இன்ஹேல் பண்றப்ப ஆக்சிஜனேட்டடும், எக்ஸேல் பண்றப்ப டீஆக்சிஜனேட்டடும் இதுல இங்க எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு நடக்குது. சரிங்களா? இதுதான் வந்துட்டு பார்ட் ஆஃப் த லங்ஸ். அதுக்கப்புறமா எம்ஃபைசீமானா என்ன, கிரானிக் பிராங்கைட்டிஸ்னா என்ன, இதை பார்த்துடலாம். பிகாஸ் இந்த குரூப் ஆஃப் டிசார்டர்ஸ் தான் வந்து சிஓபிடியை வந்து காஸ் பண்ணுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எம்ஃபைசீமா அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இங்க ஆல்வியோலை பார்ட்டே வந்துட்டு டிஸ்ட்ரக்ஷன் ஆயிடும், அதாவது டெஸ்ட்ராய் ஆயிடும். பிகாஸ் ஆஃப் இந்த ஒவ்வொரு ஆல்வியோலையும் இங்க பாருங்க கிரேப் லைக் ஸ்ட்ரக்சர் உள்ளார வந்துட்டு இருக்கு பாருங்க. இதுல தான் வந்துட்டு ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு நடக்குது. இந்த இதுல வந்து உங்களுக்கு ஒண்ணு வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடும். என்லார்ஜ் ஆகிறப்ப உங்களுக்கு இதுல இருக்க வால்ஸ் எல்லாம் வந்துட்டு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். டேமேஜ் ஆக ஆரம்பிச்சுன்னா ஃபுல்லா வந்து அப்படியே டெஸ்ட்ராய்ட் ஆயிடும். இங்க வந்து எந்த ஒரு கேஸ் எக்ஸ்சேஞ்சுமே நடக்காது. அந்த கண்டிஷனை தான் வந்துட்டு எம்ஃபைசீமா அப்படின்ட்டு சொல்றாங்க. இம்பயர்டு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ரம் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த வால்ஸ். இந்த வால்ஸ் தான் இங்க பாருங்க, இது நார்மல் கண்டிஷன். அப்நார்மல்ல வந்துட்டு வால்ஸே காண பாருங்க. டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த வால்ஸ் ஓவர் டிஸ்டண்டட் ஆல்வியோலை. இங்க வந்து ஆல்வியோலே வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆகுறதுனால இங்க பாருங்க இந்த பிராங்கியூல் எல்லாமே வந்துட்டு நேரோவா இருக்கு. ஸோ ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்சே வந்துட்டு ஒண்ணுமே நடக்காது. அந்த கண்டிஷனை தான் வந்து எம்ஃபைசீமா அப்படின்ட்டு சொல்றோம். தென் கிரானிக் பிராங்கைட்டிஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் கிரானிக்னா வந்துட்டு ரொம்ப நாளா அவங்களுக்கு வந்து லங்ஸ்ல வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கும். அதை ட்ரீட் பண்ணாத விடுவாங்க. இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதுனால அங்க மியூக்கஸ் செக்ரேஷன்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கும். ஸோ கண்டினியூஸ் மியூக்கஸ் செக்ரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பிராங்கியூல்ஸ், இதுதான் வந்துட்டு பிராங்கியூல் சொன்னேன், அது வந்து நேரோவாக ஆரம்பிக்கும், அதாவது குறுகலாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி குறுகி இருக்கு பாருங்க, இது வந்து நார்மல் குறுகி இருக்கு. ஸோ இங்க இவ்வளவு குறுகலா இருந்துச்சுன்னா இதுல ஆக்சிஜன் எப்படி வந்துட்டு ப்ராப்பரா போகும்? இந்த கண்டிஷனை தான் வந்துட்டு கிரானிக் பிராங்கைட்டிஸ் அப்படின்ட்டு சொல்றோம். கிளியரா? நெக்ஸ்ட். ஓகே, பேத்தோபிசியாலஜி நான் வந்துட்டு கிரானிக் பிராங்கைட்டிஸ்க்கு மட்டும்தான் போட்டிருக்கேன், எம்ஃபைசீமாக்கு போடலை. ஸோ ஐ வில் புட் இட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் ஈட்டியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். என்னென்ன ஈட்டியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்த்தோமோ அதனால வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு லங்ஸ் வந்துட்டு இரிட்டேட் ஆகுது, அதாவது இரிட்டேஷன் இன்ஃப்ளமேஷன் ஆகுது. இது வந்துட்டு நார்மலா வந்துட்டு இருக்கிற லங்ஸ். இது வந்து உங்களுக்கு இன்ஃப்ளேம்டு லங்ஸ். நார்மலா வந்துட்டு பிராங்கை வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும், அதாவது நார்மலா அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகுறதுனால உங்களுக்கு அந்த பாத்வே, அந்த ஏர்வே வந்துட்டு நேரோ ஆகுது, குறுகல் ஆகுது. ப்ராப்பரா வந்துட்டு நார்மல் சைஸ்ல வந்துட்டு இல்லை. ஸோ அதனால வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகுறதுனால இன்ஃபெக்ஷன் ஆகி அதுல இருந்து செக்ரேஷன்ஸ் வர நிறைய ஆரம்பிக்குது. மியூக்கஸ் செக்ரேஷன் வந்துட்டு ப்ரொடக்ஷன் வந்துட்டு அதிகமா இருக்கும். உங்களுக்கு இந்த ஏர்வேல வந்து மியூக்கஸ் செக்ரேஷன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அகைன் அவங்களால வந்துட்டு ப்ராப்பரா ஆக்சிஜன் வந்துட்டு ஆல்வியோலைக்குள்ளார வந்து ரீச் ஆக முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் இட் லீட்ஸ் டு சிலியரி ஃபங்க்ஷனோட வேலையை வந்து கம்மி பண்ணுது, டிக்ரீஸ் சிலியரி ஃபங்க்ஷன். சிலியா வந்துட்டு விச் இஸ் பிரசன்ட் இந்த பிராங்கியூல்ஸ்க்கு உள்ளார வந்துட்டு சிலியா லைக் ஸ்ட்ரக்சர், இந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்கும். இதனோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மியூக்கஸ் செக்ரேஷன்லாம் வந்துட்டு எக்ஸஸா இருக்கிறத வெளியில தள்ளுற வேலையை தான் இது பண்ணுது. உங்களுக்கு இங்க அதிகமா வந்து வரப்ப இந்த சிலியா மேல போயிட்டு ஃபுல்லா டெபாசிட் ஆயிடுது. ஸோ இதனோட ஃபங்க்ஷனை வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணுது. சிலியாவோட ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த வால்ஸ், அதாவது அந்த பிராங்கியோல்ஸ், அதனோட வால் வந்துட்டு திக்கன் ஆகுது, குறுகுது. திக்கன் ஆகிறதுனால, நேரோ ஆகிறதுனால உங்களுக்கு இன்னும் வந்துட்டு ஆக்சிஜனோட சப்ளை வந்துட்டு உள்ளார ஃபுல்லா வந்து போக மாட்டேங்குது அவங்க பிரீத் பண்றப்ப. அதனால வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரோவிங் த ஏர்வே. அந்த இங்க பாருங்க, லங்ஸ்ல இருக்க ஏர்வே வந்துட்டு அது பிராங்கியூல்ஸ் எல்லாம் வந்துட்டு குறுக ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு ப்ராப்பரா ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காது. சரிங்களா? அதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் லீட்ஸ் டு ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன். ப்ராப்பர் ஏர்வே சர்க்குலேஷன் வந்துட்டு உங்களுக்கு நோஸ்ல இருந்து லங்ஸ், அதாவது டில் ஆல்வியோலை வரைக்கும் வந்துட்டு போகல. அதுதான் வந்துட்டு ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு சொல்றோம்.
ஸோ உங்களுக்கு இங்க ஆல்வியோலைக்கு வந்துட்டு எந்த ஆக்சிஜன் சப்ளையுமே கிடைக்கல அப்படின்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா டேமேஜ் டு ஆல்வியோலையோட செல்ஸ் எல்லாம் வந்துட்டு டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. இட் லீட்ஸ் டு bronchitis அப்படின்னுட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு pathophysiology of bronchitis. I will show in the flow chart in the other part of 2 video. இது வந்துட்டு கிளியரா சிம்பிளா வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஈட்டியாலஜி அதாவது காசிங் ஃபேக்டர்ஸ்னால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராங்கியோல்ஸ், பிராங்கை, ட்ரக்கியா அதெல்லாம் வந்துட்டு குறுகிறதுனால சாரி அதெல்லாம் இன்ஃப்ளமேஷன் ஆகுது. இன்ஃப்ளமேஷன் ஆகுறதுனால நிறைய வந்து மியூக்கஸ் செக்ரேஷன் வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஆகுது. மியூக்கஸ் செக்ரேஷன் ப்ரொடக்ஷன் ஆகுறது அது போயிட்டு அழகா சிலியா அந்த லேயர் மேல வந்துட்டு அந்த செல்ஸ் மேல போயிட்டு டெபாசிட் ஆயிடுது. ஸோ சிலியரி ஃபங்க்ஷனோட வேலையை வந்துட்டு கம்மி பண்ணுது. decrease ciliary function. It leads to thickening of the branchial wall. In the branchial walls வந்துட்டு thicken பண்ணுது. So here it leads to airway obstruction. Airway obstruction இருக்கிறதுனால it leads to bronchitis. There is no blood supply, there is no oxygen supply in the lungs. It leads to inflammation. So that is the bronchus inflammation, bronchitis. நெக்ஸ்ட் வந்து எம்ஃபைசீமா வந்துட்டு உங்களுக்கு நான் இமேஜ் மட்டும்தான் நான் இதில் போட்டிருக்கேன். இது வந்து நார்மல் லங்ஸ், அதாவது ஆல்வியோலை வந்துட்டு நார்மலாக ப்ராப்பராக வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகிறது. இந்த சைடு இருக்கிறது நார்மல் ஆல்வியோலை, இந்த சைடு இருக்கிறது அஃபெக்டட் பை தி எம்ஃபைசீமா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த வால்ஸ் எல்லாம் வந்துட்டு டேமேஜ் ஆகி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி வால்ஸ் பிகாஸ் ஆஃப் ஓவர் டிஸ்டென்ஷன் ஆஃப் தி ஆல்வியோலை அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இதனோட பேத்தோபிசியாலஜி நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு போடுறேன். ஓகே, இந்த சிஓபிடிக்கு வந்து என்ன கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காமனாக எல்லா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வந்துட்டு இருக்கும். மெயினாக இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீசிங் வந்து வென் தேர் ப்ரீத்திங் விசில் சவுண்ட் வந்துட்டு வரும். ஸோ அதை தான் வீசிங் அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பூட்டம் செக்ரேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். டிஸ்னியா இஸ் a common symptoms for COPD, difficult in breathing. Then barrel chest வந்துட்டு பேரல் செஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். இதில் ஏபி டயமீட்டர் வந்து நார்மலாக வந்துட்டு இருக்கிற செஸ்ட்டில் வந்து ஏபி டயமீட்டர் கம்மியாகவும் டிரான்ஸ்ஃபர் டயமீட்டர் அதிகமாகவும் இருக்கும். பட் பேரல் செஸ்ட்டில் வந்துட்டு ஏபி டயமீட்டர் அதிகமாகவும் டிரான்ஸ்ஃபர் டயமீட்டர் வந்து கம்மியாகவும் இருக்கும். பிரன்னர் புக்கில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க, பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் டைட்னஸ் பிகாஸ் ஆஃப் நேரோவிங் ஆஃப் த பிராங்கியூல்ஸ். அந்த பிராங்கியூல்ஸ் எல்லாமே குறுகிறதுனால உங்களுக்கு செஸ்ட் டைட்னஸ் வந்துட்டு இருக்கும். தென் ராங்கைனா வந்துட்டு அவங்க ப்ரீத் பண்ணுறப்போ ஒரு மாதிரி சவுண்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க லாஸ்டா. ஸோ அதுதான் வந்துட்டு ராங்கை அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வைவா கொஷின். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரெத் சவுண்ட்ஸ் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த சிஓபிடி என்னென்ன அப்படின்ட்டு கேட்பாங்க, அதை நீங்கள் சொல்லணும். நெக்ஸ்ட் நெக் வெயின் டிஸ்டெண்டட், அவங்க அக்சசரி மசில் வந்துட்டு யூஸ் பண்ணி ப்ரீத் பண்ணுவாங்க. அதனால வந்துட்டு அவங்களுக்கு வெயின்ஸ் எல்லாம் டிஸ்டெண்டடா வந்துட்டு இருக்கும். தென் சைனோசிஸ் ஹெமோப்டைசிஸ்லாம் வந்துட்டு அட்வான்ஸ்டு சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் அண்ட் டயக்னோஸ்டிக் ஃபைண்டிங்ஸ். இந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு என்ன டயக்னோஸ்டிக் ஃபைண்டிங்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக வந்து செஸ்ட் எக்ஸ்ரே இருக்கும். தென் சிடி எம்ஆர்ஐ வந்துட்டு பண்ணுவாங்க. எல்எஃப்டினா வந்துட்டு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இல்லை, லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட். அதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரோமெட்ரி, லங் வால்யூம். ஸ்பைரோமெட்ரினா வந்துட்டு ஒரு இதுதான் வந்துட்டு ஸ்பைரோமெட்ரி. இதை யூஸ் பண்ணி அவங்களோட லங்கோட கெப்பாசிட்டி வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு வந்து பார்ப்பாங்க. தென் ஏபிஜி வந்து மோஸ்ட்லி பார்ப்பாங்க. அதில் வந்து ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ, பிளட்ல எவ்வளோ இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு பல்ஸ் ஆக்சிமெட்ரி வச்சு மானிட்டர் பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்து சிஓபிடி பேஷண்ட்டுக்கு 85 தான் SpO2 வந்து மெயின்டைன் ஆகும் நார்மலாக. அதுதான் வந்துட்டு அவங்களுக்கு நார்மல். யூஸ்வலாக நார்மலாக இருக்க பேஷண்ட்டுக்கு SpO2 நார்மல் வேல்யூ வந்து 95 to 100. தட் இஸ் அ நார்மல் ஃபார் எவ்ரி ஹியூமன் பீங்ஸ். பட் ஃபார் சிஓபிடி பேஷண்ட் அவங்களுக்கு வந்து 85% தான் வந்துட்டு SpO2 மெயின்டைன் ஆகும். சரிங்களா?
இதை நான் ப்ராக்டிக்கலா வந்து பார்த்துருக்கேன் when I was working in the hospital. ஓகே, நெக்ஸ்ட் ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின். இதுதான் வந்துட்டு நான் சொன்னேன், இந்த பிளட் டெஸ்ட் வந்து எடுத்து பார்ப்பாங்க, அதனோட வேல்யூ வந்துட்டு என்ன, அது நார்மலா இருந்தா ஓகே, கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த டயக்னோஸ்டிக் ஃபைண்டிங்ஸ். அசஸ்மெண்ட்ல வந்து பேஷண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்ல இந்த செஸ்ட்லாம் வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிஓபிடினா என்ன, அதனோட டிஃபைன், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், காசஸ், பேத்தோஃபிசியாலஜி, டயக்னோஸ்டிக் ஃபைண்டிங்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எம்ஃபசிமாவோட பேத்தோஃபிசியாலஜி, தென் மேனேஜ்மெண்ட், மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட், நர்சிங் டயக்னோசிஸ் ஐ வில் அப்லோட் இன் த பார்ட் 2 சிஓபிடி. ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஸ்மார்ட்டாக படிங்க, நீட்டாக படிங்க, கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. We'll meet in the next video. Thank you. Bye bye.